வணக்கம் நண்பர்களே. இன்று மாலை நாம் இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் சிறை செல்வதை பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த பெயில் முடிய போகுது. 2ஆம் தேதியோட முடியுதுன்னாங்க. 1ஆம் தேதியோ 1ஆம் தேதி முடியுதுன்னு சொன்னாங்க. இவர் ஒரு 2ஆம் தேதிக்கு பதிலாக 3ஆம் தேதி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை பற்றிய செய்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் செய்யாத குற்றத்துக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு கரெக்டாக எலெக்ஷன் டைமில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. இது மோடி செய்த தவறுகளின் கடைசி கட்டமான உச்சபட்ச தவறு. சரியா? அப்படி பண்ணதுனால அவரை உள்ளே வச்சு அடைக்கிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் அவருக்கு கொடுத்துட்டாங்க. உச்சநீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி உயர்நீதிமன்றத்திலேயே அவருக்கு பெயில் கொடுத்துட்டாங்க. அது கண்டிஷன் பெயில் அப்படின்னு சொல்லி அந்த 21 நாள் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ கேம்பெயின் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. வேறு அரசு பணியிலெல்லாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவர் வெறும் கேம்பெயினை மட்டும்தான் பண்ணார். ஆனால் அந்த கேம்பெயினை தெளிவாக சூப்பராக பண்ணிட்டார். எப்படி வந்தவுடனே இதுவரை யாரும் கொளுத்தி போடாத ஒரு மேட்டரை அவர் கொளுத்தி போட்டார். மோடிக்கு 75 வயசு ஆக போகுதியா? 75 வயசு ஆயிடுச்சுன்னா அவர் வீட்டுக்கு போயிடுவார். அதுதான் பாஜகவில் உள்ள ரூல்ஸு. அப்போ அவர் போயிட்டாருன்னா அமித்ஷா வருவாரா? அப்போ மோடிக்கா கேரண்டியை அமித்ஷா நிறைவேற்ற போகிறாரா, இல்லை யோகி ஆதித்யநாத் நிறைவேற்ற போகிறாரா அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை போட்டார். மக்கள்லாம் மென்டல் ஆகிட்டாங்க. ஆகிற மாதிரி ஒரு கேள்வி ஆகிப்போச்சு. அது எல்லாம் திருன்னு முடிக்க ஆரம்பித்தாங்க. மக்கள் மென்டலாக ஆகலை, மக்கள்லாம் தெளிவாக தான் இருக்கிறாங்க. பாஜகவில் இருக்கிறவங்கெல்லாம் மென்டல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு எல்லோரும் உளர ஆரம்பித்தாங்க. இப்படி பெரிய சலசலப்புகளை எல்லாம் ஏற்படுத்தினார். எப்போதுமே பார்த்திங்கன்னா இது மாதிரி தலைவர்களெல்லாம் கைது பண்ணுறது முட்டாள்தனமான ஒரு வேலை. கைது பண்ணாலே என்ன ஆகும்னா அவர்கள் ஒரு ஹீரோ மாதிரி பார்க்கப்படுவார்கள். புரியுதுங்களா? ஏன்னா பெரிய தலைவர்களெல்லாம் கைது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க எங்கேயும் ஓடி போகிறது கிடையாது. கேஸை போட்டு கோர்ட்டில் வச்சு கேஸை ப்ரூவ் பண்ணி அவர் உண்மையிலே குற்றம் செய்தவர் அப்படின்னு நிரூபித்து அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அனுப்புனா தான் அது சரியான முறையாக இருக்கும். அதுக்கு முன்னாடியே விசாரணை கைதி மாதிரி சும்மா கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிலாம் உள்ளே வச்சிங்கன்னா, இப்போ அம்மையார் ஜெயலலிதா 18 வருஷம் அந்த கேஸ் நடந்தது. சரியா? ஒரு நாளாவது அவரை ஜெயிலில் போட்டாங்களா? போடவே இல்லை. தேவையே கிடையாது. ஏன்னா ஜெயலலிதா எங்கேயும் ஓடி போகிறது கிடையாது. கடைசியாக அங்கே நீதிபதி குன்ஹா அவர்கள் தண்டனையை வழங்கினதுக்கு அப்புறம் தான் ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. அதுக்கே ஒரு பெரிய கொந்தளிப்பு. எங்கள் அம்மாவை கொடுத்துட்டு காவிரி வேணால் நீ வச்சுக்கோ அப்படின்லாம் இங்கே முட்டாள் மாதிரி உளறிட்டு இருந்தாங்க. புரியுதா? அப்போ இது மாதிரி தேவையில்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலை அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கே ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு பெற்றவராக மாறிட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பல பிரச்சனைகள் இருந்தது. குடிநீர் பிரச்சனை முக்கியமாக. யமுனை நதி அங்கே தான் டெல்லியில் தான் இருக்குன்னாலும் அந்த தண்ணி அவ்வளோ சுகாதாரக்கேடான ஒரு தண்ணியாக இருக்குது. அதை சுத்திகரிப்பது, அதுக்கு தேவையான தண்ணி வசதிகளை கொடுப்பது அப்படிங்கிறதெல்லாம் சூப்பராக அவர் பண்ணிட்டார். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மின்சார கட்டணத்தை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு அதை டெல்லி மக்கள் மிகப்பெரிய அளவில் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா டெல்லி ஒரு வித்தியாசமான வினோதமான ஒரு ஊர். அது சம்மரில் பார்த்திங்கன்னா வெளியவே போக முடியாது. சரியா? வெளியே போனீங்கன்னா வெயிலில் கருகிடுவீங்க. அப்படி ஒரு வெயில் அடிக்கும். 50 டிகிரி 52, இந்த தடவை அதிகபட்சமாக 53 டிகிரி சென்டிகிரேடு வெயில் வந்துருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் சராசரியாக
நம்ம வந்து 30லேருந்து 35 டிகிரிக்கு வரும். ரொம்ப அதிகமான வெயில்னா 36 டிகிரி நம்ம பார்த்துருப்போம். அப்போ அதுக்கு மேலே எவ்வளோ வெயில் வந்திருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 17 டிகிரி எக்ஸ்ட்ரா வெயில். வெளியே தலை காட்ட முடியாது, அப்படி ஒரு வெயில் இருக்கும். அப்போது பகல்லையே கூட எல்லாருமே பொதுவாக பண வசதி படைத்தவர்கள் இல்லை மத்திய தரத்தை சார்ந்தவர்கள்லாம் பகல்லையே ஏசியில் தான் உட்காந்துருப்பாங்க, உள்ளே இருக்க முடியாதுன்ற அளவுக்கு வெயில். இது வந்து பழைய ராஜா காலத்திலேயே கூட பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அண்டர் கிரவுண்டு கட்டி வச்சுருப்பாங்களாம். ஏன்னா மேல் தளத்தில் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு அடித்தளத்தில் போய் இருந்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், மேலே தண்ணி ஊற்றி தண்ணி தொட்டி வச்சு அந்த தண்ணி தொட்டிக்கு அடியில் ஒரு பெரிய ரூம் மாதிரிலாம் செட் பண்ணி அங்கே போய் இருப்பாங்களாம், அவ்வளோ வெயில் இருக்கும். சரி, இது வெயில் காலம் எப்படின்னா, மழை குளிர்காலத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்பவும் வெளியவே போக முடியாது, எப்போவுமே வெளியே போக முடியாதுங்க. சாயங்காலம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே பார்த்திங்கனாலே நம்ம ஊரில் ராத்திரி 10 மணி எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் டெல்லியின் சாலைகள்லாம். ஆளே இருக்காது, வெறிச்சோடி போயிருக்கும், வெளில போக முடியாது, அப்படி ஒரு குளிர் அடிக்கும். அது போத்திக்கிறதுக்கே ரஜாயின்னு சொல்லிட்டு பெட்டு மாதிரி இருக்கும், இந்த இவ்வளோ திக்னஸில் பெட்டு மாதிரி இருக்கும். கம்பளியெல்லாம் தாண்டி திக்னஸில் அந்த ரஜாயை போத்திட்டு தான் தூங்குவாங்க. நான் டெல்லிக்கு போகும்போதெல்லாம் ரொம்ப அவசரப்பட்டேன் அந்த குளிரில். அப்போது அப்படி இருக்க போது ராத்திரியில் என்ன பண்ணுவாங்க, எலக்ட்ரிக் ஹீட்ரு. சம்மரில் ஏசி, வின்டரில் ஹீட்ரு. ஆக எப்போதுமே கரண்ட்டு வந்து கண்ணாபின்னான்னு யூஸ் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு சூழலில் இருக்கக்கூடிய அந்த நகரத்துக்கு அந்த மின்சார கட்டணங்களை சரி பண்ணதில் கெஜ்ரிவால் வந்து சூப்பரான வேலையெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. பள்ளிகளெல்லாம் நல்லா மாடர்னைஸ் பண்ணியிருக்காரு. மருத்துவமனைகளை நம்ம இப்போ வச்சுருக்கோமே, நம்ம எப்போ வச்சுருக்கிறோம் இந்த ஆரம்ப சுகாதார நிலையம்னு, அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பை டெல்லி முழுவதும் உருவாக்கி கொடுத்து அந்த மக்களின் மனதில் இடம்பெற்றிருக்காரு. எல்லாம் பக்கத்துலேயே போய் ஏதாவது வேணும்னா மருந்து மாத்திரை வாங்கிக்கலான்ற மாதிரி விஷயங்களெல்லாம் பண்ணி அவர் பேர் வாங்கியிருக்கிறார். பத்தாவதுக்கு இப்போ சொல்லியிருக்கார், நான் ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு போயிட்டு வந்து எப்போ என்னை விட போகிறாங்கன்னு தெரில, ஆனாலும் விரைவில் அங்கே இருக்கும் தாய்மார்கள், டெல்லியில் இருக்கும் என் தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கொண்டு போய் சேர்த்துருவேன் வீட்டில். அவங்களுக்கு நமக்கு கொடுக்குற அதே உரிமை தொகையை தான் அங்கே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லியிருக்கிறார். ஸோ இங்கே தான் நம்ம தான் அந்த விஷயங்களெல்லாம் முதல்ல ஆரம்பித்தது. மக்களை வந்து ஆண்களே பெண்களே அப்படின்ற மாதிரி, அதாவது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்லாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் விட்டுட்டு எடுத்தவொடனே எல்லாரையுமே அண்ணன் தம்பி அப்படின்னு கூப்பிட்டு பழகிற விஷயத்தையே இந்த திராவிட மாடலில் தான் முதல்ல ஆரம்பித்தோம். தலைவரையே அண்ணான்னு தான் கூப்பிட்றது, இல்லைனா ஐயான்னு தான் கூப்பிட்றது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இங்கே தானே நம்ம கொண்டு வரோம். அப்போ இந்த மாடல் நல்லா இருக்குதுன்னு சொல்லி இப்போ தான் இந்தியா முழுக்க இந்த நம்ம தமிழ்நாட்டு மாடலை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போது அவர் சொல்லிட்டார், நான் வந்து ஜெயிலுக்கு போகும்போது 70 கிலோ இருந்தேன், வெளியே வரும்போது 64 கிலோ, 6 கிலோ டக்குன்னு இடம் குறைஞ்சி போச்சு. ஏன்னா அவருக்கு தேவையான இன்சுலின்லாம் சரியாக கொடுக்கலையாம், அப்படிலாம் போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ டார்ச்சர் பண்ண போகிறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறார். சொல்லிவிட்டு, மக்களே நான் ஜெயிலுக்கு போகிறேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, 3ஆம் தேதி காலையில் தீகார் ஜெயிலுக்கு போய் நானே சரண்டர் ஆகிடுவேன். ஆனால் ஒரே ஒரு சின்ன கோரிக்கை அப்படின்னு கண்ணீர் மருக சொல்லிட்டு போயிருக்கார். என் தாயாரும் தந்தையாரும் மிகவும் வயது முதிர்ந்தவர்கள், அவங்கள கொஞ்சம் நீங்கள்லாம் பத்திரமாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். நெஞ்சை தொடும் விதமாக டெல்லி மக்கள்லாம் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப கொந்தளிச்சு போய் தான் இருக்கிறாங்க. அது வந்து தேர்தலில் கண்டிப்பாக 1ஆம் தேதி வெளியாகும். ஸோ அதோடு சேர்த்து நம்ம 2ஆம் தேதிக்கு அந்த ஒரு அனாலிசிஸ் ரெடியாக இருக்குது. அதை 2ஆம் தேதி காலையில் முதல் வேலையாக உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறோம். அதையும் பார்த்து உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அந்த எண்களை எல்லாம் பத்திரமா நீங்களே வச்சுக்கலாம், குறித்து வச்சுக்கிட்டு தேர்தல் முடிவு வரும்போது செக் பண்ணி பாருங்கள், நம்ம அனாலிசிஸ் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, இல்லை தப்பாக இருக்குது, இல்லை டீவியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம மறுபடியும் கூட பார்க்கலாம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.